வேந்தர் மூவிஸ் மதன் மாயமான வழக்கு மற்றும் மருத்துவ படிப்பில் சேர பணம் கொடுத்து ஏமாந்த மாணவர்கள் கொடுத்த வழக்கு ஆகியவற்றிற்கு பொதுவான விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் 2 வார காலத்திற்குள் மதனை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 28ஆம் தேதியன்று கடிதம் எழுதிவிட்டு மாயமான வேந்தர் மூவிஸ் மதனை கண்டுபிடித்து தருமாறு அவரது தாயார் மற்றும் 2 மனைவிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மதனை கண்டுபிடித்து தரக்கோரி அவரது தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை நீதிபதிகள் நாகமுத்து, பாரதிதாசன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மதன் மாயமான வழக்கு மற்றும் மருத்துவ படிப்பில் பணம் கொடுத்து ஏமாந்த வழக்கு ஆகியவற்றை தனித்தனியாக விசாரித்தால் குழப்பம் ஏற்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த புகார்கள் குறித்து தனிக்குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக இன்று மாலை 4 மணிக்குள் காவல்துறை ஆணையர் பதிலளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் இந்த 2 வழக்கையும் விசாரிக்க துணை ஆணையர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை சார்பாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 2 வாரத்திற்குள் மாயமான மதனை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டனர். இந்நிலையில் மதன் மீது தொடரப்பட்டுள்ள மோசடி வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று மதனின் வழக்கறிஞர் இன்ஃபோன் தினேஷ் நீதிபதிகளை கேட்டுக்கொண்டார். இதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிபதிகள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் தேடுதல் பணியில் காலதாமதம் ஆகும் என்று தெரிவித்து வழக்கை அடுத்த மாதம் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சிபிஐ தேவைப்பட்டால் பரிசீலிப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது இப்போதைக்கு இன்வெஸ்டிகேஷனில் எந்த ஒரு அதிருப்தியும் இல்லாத காரணத்தினால இப்போதைக்கு அது தேவைப்படாது. ஸோ இன்கேஸ் இந்த இன்வெஸ்டிகேஷனில் எதுவும் லேக்குன்னு இருக்குது, உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக ஃபியூச்சரில் அந்த தேவைக்கேற்ப நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன். கோர்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நடைமுறைப்படி செயல்படுத்தப்பட்டு உண்மையாக எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணப்பட்டால் எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையோடு என் மதன் கிடைத்து விடுவான் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். அதைத்தான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். மிக விரைவில் கண்டுபிடிக்கணும் நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம். வேறு எதுவும் எனக்கு பேசுகிறதுக்கு இல்லை. சீக்கிரம் அவரை கிடைக்கணும், சீக்கிரம் அவரை கண்டுபிடித்து கொடுக்கணும்.